அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவேனாஸ் கேலரிஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நெத்திலி கருவாடு வறுவல் பார்க்க போகிறோம். இதுக்கு அந்த கருவாடில் நல்லா சுடுதண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கருவாடு கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுட்டு இதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைப்போம். அதுக்கப்புறம் ஒரு கடாயை காய வச்சு அதில் தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த பரட்டி வச்சுருக்க நெத்திலி கருவாடு மசாலா இருக்குது பற்றியில் அதை வந்து இது கூட சேர்த்துக்குருவோம். சேர்க்கும் போது பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, எண்ணெய் கையில் பட்டுறாமல் சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஏன்னா கருக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த டிஷ் வந்து பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு வந்துடும். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த டிஷ் வந்து சாம்பார், ரசம், வெரைட்டி ரைஸ் இது கூடலாம் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்ல மொறுமொறுப்பாயிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.